நகட்டோவும் இட்டாச்சியும் ரீஅனிமேஷன் ஆகி வந்தப்போ அவங்க உடம்ப காபுட்டோ கண்ட்ரோல்ல எடுத்து கில்லர் பியையும் நருட்டோவையும் கொல்ல பார்ப்பான். பட் நம்ம காட் ஆஃப் கென்ஜுட்சு இட்டாச்சி உச்சிகா கோட்டு அமாட்சுகாமியை வச்சு ரீஅனிமேஷன் ஜுட்சுவை பிரேக் பண்ணிருப்பாரு. பட் நம்ம நகட்டோ உசுமாக்கியால அதுல இருந்து வெளியே வர முடியல. ஒரு பெயினையே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப மொத்த சேஜ் ஆஃப் 6 பவரும் நகட்டோக்குள்ள தான் இருக்கு. எதிர்த்து சண்டை போறது என்ன, கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். அப்படி நகட்டோ ஜிஹோ ஹூடோ தட் இஸ் நரக பார்த்து அனலைஸ் பண்ணி நருட்டோவோட மொத்த சோலையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்த கில்லர் பி நருட்டோவை காப்பாத்த வரேன் அப்படின்னு நகட்டோ கிட்ட மாட்டிக்கிட்டு சூப்பர் கேனல்ல பிளாஸ்ட் ஆக இருந்தாரு. நம்ம நருட்டோவுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கண்ணு முன்னாடியே அவனோட உயிர் அவனோட உடம்ப விட்டு வெளியே போறத பாக்குறான். கன்ஃபியூஷன்ல தலையை புடிச்சுக்கிறான். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படின்னு வழியை சொல்லு அப்படின்னு நருட்டோ நகட்டோ கிட்டே கேட்கிறான். பட் நகட்டோ இப்ப காபுட்டோவோட ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்காரு. இப்ப அவரால் காபுட்டோவோட பெர்மிஷன் இல்லாம பேச கூட முடியாது. ஒரு பக்கம் நருட்டோவோட உயிர் போக போகுது, இன்னொரு பக்கம் கில்லர் பையோட தலை பிளாஸ்ட் ஆக போகுது. அப்ப வரும் பாருங்க ஒரு என்ட்ரி, தரமான என்ட்ரி வந்து ஒரே வெட்டு நகட்டோவோட கையே துண்டா போயிருச்சு. அந்த என்ட்ரிக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஒன் அண்ட் ஒன்லி த காட் ஆஃப் கென்ஜுட்சு இட்டாச்சி உச்சிகா. நகட்டோ உசுமாக்கியோட கையை வெட்டிட்டு நருட்டோவையும் கில்லர் பியையும் சுசுனோவோட கையால தூக்கிப்பாரு. அந்த மொமெண்ட் வேற லெவல்ல இருக்கும். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இட்டாச்சி நம்ம நருட்டோ பக்கம் நின்று ஃபைட் பண்றாரு. வேற லெவலான எமோஷனல் சீன். அதெல்லாம் நருட்டோவும் இட்டாச்சியும் சேர்ந்து 4th கிரேட் நிஞ்சா வார் பேட்டில் ஃபீல்டுல ஒரு ஃபைட் சீன் வச்சிருந்தாலும் போதும், அதெல்லாம் வேற லெவல் அமேசிங் அண்ட் எமோஷனல் சீனா இருந்திருக்கும்.